என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக எங்கே என்ற அந்த கேள்வியோடு இந்த நாளின் இன்றைய முத்தையும் நாம் தியானிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். லூக்கா 9:57. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன். எங்கே போனாலும், ஒருவேளை நான் எங்க போனாலும் என்னை பின்பற்றுவியா அப்படின்னு ஆண்டவர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்டால், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நானும் என்ன பதில் சொல்வோம்? யோசித்து பாருங்க. எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன். நீர் எங்கே போனாலும். பிரியமானவர்களே, அவர் போகிற பாதை எப்படிப்பட்டது? இந்த மாதிரி என்னைக்காவது ஆண்டவரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் சொன்னது உண்டா? ஆண்டவரே, எனக்கு பிடிக்காத பாதையில் நீங்கள் போனாலும் நான் உங்களை பின்பற்றுவேன் சொன்னது உண்டா? ஆண்டவரே, ஒருவேளை கரடு முரடான பாதையாக இருந்தாலும் உங்களை நான் பின்பற்றுவேன்னு ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொன்னது உண்டா? ஆண்டவரே, ஒரு சில பாதை எனக்கு இது ஒருவேளை என் வாழ்க்கைக்கு இது ஏற்புடையது கிடையாது, அதனால் நீங்கள் போங்க, நான் வரல, ஏன்னா அங்கே எனக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க அப்படின்னு சில பாதையில் தேவனை மட்டும் விட்டுட்டு நீங்கள் தூரமாக அந்த பாதையை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற துவங்கினால் நாம் அவர் எங்கே போனாலும் அவரை நாம் பின்பற்றி தான் ஆக வேண்டும். இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நாம் இயேசுவை எப்படி பின்பற்றுகிறோம்? எங்கே போனாலுமா? இந்த அற்புதமான ஒரு வார்த்தை, இது கேள்வி வாக்கியம் அல்ல, ஆனால் இது நமக்கு நாமே நிதானித்து பார்க்க வேண்டிய ஒரு வாக்கியம். எங்கே போனாலும் நான் அவரை பின்பற்றுவேனா? அது எங்கே? எப்படி நாம் அவரை எங்கு போனாலும் பின்பற்ற முடியும்? அப்படி ஒரு மனுஷனால் பின்பற்ற முடியும் என்றால் அவன் வாழ்க்கையில் 3 அவசியமான காரியம் உண்டு. அதை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி சொன்னவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. தலை சாய்க்க கூட ஒரு இடமில்லாத ஒரு இடம்தான் எனக்கு உண்டு. அந்த இடத்துல நீ வருவியா? எங்க போனாலும் பின்பற்றுவேன்னு சொன்னியே, தலை சாய்க்கவும் இடமில்லாத ஒரு இடம், நீ என்னை பின்பற்றுவதற்கு ஆயத்தமானு கேட்குறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களை பார்த்து, சரி என் பின்னால் வா, ஆனால் உட்கார்ந்து படுக்க தலை சாய்க்க இடமில்லாத ஒரு இடத்துக்கு தான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா எத்தனை பேர் நாம் சரியா ஆண்டவரே உங்களுக்காக உங்கள் பின்னால் நான் வரேன்னு சொல்லி ஆயத்தமாக அவருக்கு பின்னால் போகிறோம். அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வரணும்னா தாழ்மை இருக்க வேண்டும். தாழ்த்தாதவர்களால், தாழ்மை இல்லாதவர்களால், ஆண்டவரே நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் பின்னால் வரேன், ஆண்டவரே தலை சாய்க்க இடம் இல்லைனாலும் பரவாயில்ல உங்கள் பின்னால் வரேன்னு சொல்ல முடியாது. அப்போ தாழ்மை மிக அவசியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நமக்குள்ள தாழ்மை இல்லாமல் இயேசுவை பின்பற்ற முடியாது. அவர் தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர். அவர் பின்னால் போகணுன்னா நமக்கு எவ்வளவு தாழ்மை வேணும்? எல்லா இடமும் மெத்தையும் நல்ல படுக்கையும் இருக்குமா? இருக்காது. சில இடங்களிலே நம்மை தாழ்த்தி நாம் நம்முடைய தரத்தை விட்டு இறங்கி, சில இடங்களிலே சில தங்க முடியாத சூழ்நிலையும் இருக்கலாம். அங்கேயும் தங்குவதற்கு, அங்கேயும் நாம் இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? தாழ்மை இல்லைன்னா நான் யாரு, நான் போய் இந்த இடத்துல தங்குவேனான்றதான் நம்ம கேள்வி கேட்போமே தவிர, நம்ம அந்த இடத்தில் தங்குவதற்கு மறுப்பு தெரிவிப்போம், அந்த இடத்தை ஏற்க மாட்டோம். முதலாவதாக தாழ்மையோடு இருந்தால்தான் அவர் எங்கு போனாலும் நாம் அங்கே அவரோடு தங்க முடியும். இரண்டாவதாக 9:60 வாசிக்கிறோம், ஆண்டவரே, முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு சொன்னவனுக்கு இயேசு கொடுக்கிற பதில் 60வது வசனத்தில், அதற்கு இயேசு, தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இரண்டாவது பாருங்க, நான் போய் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேன், அதாவது மரித்து வீட்டில் கிடத்தப்பட்டிருக்கிற அப்பாவை அல்ல, எங்கள் அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறம் நான் வரேன், அதுதான் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்னுடைய அர்த்தம். அப்போது இவனுக்குள்ளாக ஒரு ஃபேமிலி பாண்ட் இருக்கிறது. அப்படின்னா தியாகம் இல்லாமல், தியாகம் செய்யாமல் அவர் எங்கு போனாலும் உம்மை பின்பற்றுகிறேன் என்று சொல்ல முடியாது. தியாகம், நம்ம ஆண்டவருக்காக எதை தியாகம் பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவருக்காக எதை அவருடைய பலிபீடத்தில் வைத்திருக்கிறோம்?
ஆண்டவரே, எனக்கு உங்களை விட யாரும் முக்கியம் இல்லைப்பான்னு இந்த வார்த்தையை கேட்கிற நம்மிலே எத்தனை பேர் சொல்ல முடியும்? அது மனைவியோ, கணவரோ, பிள்ளைகளோ, பெற்றோரோ, உடன்பிறப்போ, நீங்கள் நேசிக்கிற யாரோ, ஆண்டவர் உங்களிடத்திலே தியாகமாய் அந்த பலிபீடத்திலே வை, என்னை பின்பற்று அப்படின்னா பலிபீடத்தில் வைக்காமல் நம்மால் போக முடியாது, அவரை பின்பற்ற முடியாது. அதற்கு தேவை தியாகம். தியாகம் இல்லாமல் எங்கு போனாலும் உம்மை பின்பற்றுவேன்னு சொல்ல முடியாது. தியாகம் செய்ய ஆயத்தமா? இயேசுவுக்காக தன்னுடைய பிதாவை விட்டு, தன்னுடைய மகிமையை விட்டு, எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவங்களை விட்டு நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து வந்தார். அவருக்காக என்ன தியாகம் செய்ய போகிறோம்? மூன்றாவது, எப்பொழுது நாம் சொல்ல முடியும் நீர் எங்கு போனாலும் உம்மை பின்பற்றுவேன்னு? அந்த லூக்கா 9:62 அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல என்றார். ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, உனக்குள்ள ஒரு தீர்க்கமான ஒரு பார்வை இல்லாமல் நீ எங்கு போனாலும் என்னை பின்பற்ற முடியாது. ஆண்டவர் பின்னால் வரேன், ஆனால் வீட்டில் போய் சொல்லிட்டு வரட்டா அப்படின்னா அவன் எண்ணமும் பார்வையும் இன்னும் வீட்டோடு ஒட்டி இருக்கிறது. அவனுக்குள்ளாக தீர்க்கமான ஒரு பார்வை இல்லை. பிரியமானவர்களே, தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன், இனி என்னுடைய முடிவெல்லாம் அவர் எங்கு கொண்டு செல்கிறாரோ அங்குதான் நான் போவேனே தவிர திரும்பி நான் பார்க்க மாட்டேன். எத்தனை நேரம் தீர்க்கமான பார்வை இல்லாமல் பின்னால் திரும்பி பார்த்து நம்முடைய நல்ல எதிர்காலத்தை இழந்திருக்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமாக நான் நல்லா தானே இருக்கிறேன் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பரிசோதித்து பாருங்கள். எங்கேயோ போக வேண்டியவங்க, உங்களுடைய வேலை, தொழில், குடும்பம், உறவுன்னு சொல்லி எங்கேயோ நீங்கள் சிக்கிக்கொண்டு ஆண்டவரை விட்டுருக்கலாம். ஒருவேளை ஊறுகா மாதிரி அவரை தொட்டுட்டு இருக்கலாம், அப்பப்போ தேவைக்கு மாத்திரம் அவரை பயன்படுத்திட்டு இருக்கலாம். நம்முடைய மனநிலை மாறிதான் ஆகணும். தேவனுடைய பிள்ளைகளே, தியாகத்தோடு அவரை பின்பற்றுவோம். தியாகம் இருந்தால் தான் சொல்ல முடியும், தீர்க்கமான பார்வை இருந்தால் தான் சொல்ல முடியும், உண்மையிலேயே தாழ்மை இருந்தால் தான் சொல்ல முடியும். ஆண்டவரே, நீர் எங்கு போனாலும் உம்மை பின்பற்றுவேன். தாழ்த்துவோம், தியாகத்தோடு அவரை பின்பற்றுவோம், தீர்க்கமான பார்வையோடு பின்பற்றுவோம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக லூக்கா 9:62 அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எங்கு போனாலும் உம்மை பின்பற்றுவோம் என்று வாக்கு கொடுக்கிறோம். எங்கே போனாலும் சரி, ஆனால் நாங்கள் வாயளவில் சொல்லிட்டு எங்கள் வாழ்க்கையில் காட்டாததுக்கு காரணம், நிறைய நேரம் எங்களுக்குள்ள தியாக மனப்பான்மை இல்லை. எதையோ ஒன்றை இழக்கக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவம் இன்னும் எங்களுக்குள்ளே வரல. எங்களை மன்னிச்சிருங்க. தீர்க்கமான பார்வை இல்லாமல் இன்னும் நாங்கள் உலகத்தையே நாங்கள் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் உண்மை எங்கு போனாலும் பின்பற்றக்கூடிய அந்த நிலைக்கு வருவதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு கூட அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.